பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்தையும் சேர்த்து கொடுத்து வருகிறோம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்துகளின் அடித்தளத்தில் அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்பதை உள்ளடக்கி எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் கொள்கையை உருவாக்கி அதன் தடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியானது செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் இந்தியாவின் முன்னணி பத்திரிகைகள் மட்டுமல்ல, உலகளாவிய பத்திரிகைகளை கவனத்தை ஈர்த்து அவர்களது பாராட்டை பெறும் அரசாக கழக அரசு இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை முதல் பக்கத்தில் பாராட்டியுள்ளது. 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை விட 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சி சிறப்பாக கையாண்டது என்று தி இந்து ஆங்கில நாளேடு பாராட்டியது. பசுமை சுற்றுச்சூழல் திட்டங்களை சிறப்பாக கையாண்டு வருவதாக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் புகழ்ந்துள்ளது. புத்தாக்க நிறுவனங்கள் மூலமாக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறது தமிழ்நாடு என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறது. மிக்ஜாம் புயலின் போது அரசு இயந்திரம் துரிதமாக செயல்பட்டதை, காலை உணவு திட்டத்தை பாராட்டிய தினத்தந்தி நாளிதழ் அன்று காமராசர், இன்று மு.க. ஸ்டாலின் என்று தலையங்கள் தீட்டியது. மக்களை தேடி வரும் அரசு என்று பாராட்டியது தினகரன். முதலீட்டாளர்கள் மாநாட்டை பாராட்டியது, தலையங்கம் தீட்டி இருக்கிறது தினமணி. கேலோ இந்தியா சாதித்து காட்டிய தமிழ்நாடு என்று எழுதியது இந்து தமிழ் திசை. இப்படி முன்னணி பத்திரிகைகள் பாராட்டி இருக்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவை அனைத்தும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலே சாதிக்கப்பட்டவை. மாநிலங்களவை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தும் ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகளை நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை, விரும்பவும் இல்லை. மாநில முதலமைச்சர்களே டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்தும் அவலத்தை பார்க்கிறோம். நாம் 2 பெரிய இயற்கை பேரிடரை சந்தித்தோம். அதற்கு கூட நிவாரணத் தொகை தரவில்லை. 30/6/2022 முதல் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை நிறுத்திவிட்டார்கள். இதனால் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் இழப்பு. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு புதிய சிறப்பு திட்டங்களை தருவதில்லை. தமிழ்நாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையின் சோக கதையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை.